குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டிசம்பர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், அதில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இது 2022 உள்ள கொஸ்டின் பேப்பர். ஸோ கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இது ரொம்ப ஈஸியான சம். எனிதிங் பவர் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவல் அப்படின்னு ஒரு ஒன் வேர்டில் பார்த்தோம் மேலே தான். அப்போ 2 பவர் 0வோட வேல்யூ வந்து 1, 3 பவர் 0வோட வேல்யூவும் 1 தான், 4 பவர் 0வோட 4 பவர் 0வோட வேல்யூவும் 1 தான். 3 டைம்ஸ் 1 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 1. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஒரே லைனில் ஆன்சர் என்னன்னு வந்துடும். ரொம்ப ஈஸி. ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க? 4 பவர் 5 இன்ட்டு a பவர் 8 இன்ட்டு b கியூப் டிவைடட் பை 4 கியூப் இன்ட்டு a பவர் 5 இன்ட்டு b ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணணும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 4/5 டிவைடட் பை 4/3 முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். பேஸ் சேமாக இருந்து பவர் வேறு இருந்துச்சுன்னா டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? இதையும் ஒரு ஃபார்முலாவில் பார்த்தோம். தட் மீன்ஸ் a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படின்னு இருந்தால் அது எதுக்கு ஈக்குவல்? a பவர் m மைனஸ் n. பேஸை ஒரு தடவை எழுதிட்டு பவர் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 4 எழுதிக்கோங்க, 5 மைனஸ் 3. ஏன் பவர் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ண சொன்னால், இங்கே டிவைட் தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டிவைட் பண்ண சொன்னால் பவர் வேல்யூவை என்ன செய்யலாம்? சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ 5லேருந்து 3 கழிச்சா 2 கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர். இதே மாதிரி ரெண்டாவது உள்ள டேர்முக்கும் செய்யணும். a பவர் 8 மைனஸ் 5 ரைட், a கியூப். இதே மாதிரி மூணாவது உள்ளதுக்கும் பண்ணணும். அப்படின்னா b 3 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு b பவர் 1. அதனால் அதை எழுத வேண்டாம். இப்போ ஆன்சர் என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு 4 ஸ்கொயர் கிடச்சிருக்கு, இங்கே வந்து ஒரு a கியூப் கிடச்சிருக்கு, இங்கே வந்து ஒரு b கிடச்சிருக்கு. அப்போ இந்த மூணையும் இப்போது சேர்த்து எழுதிட வேண்டியதான், மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா இடையில எந்த சைனும் போடணும்னு அவசியம் இல்லை, ரைட். 4 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 16. அண்ட் a கியூப் பியை ஒன்றுமே செய்ய முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 16 a கியூப் b. That's all. Thank you. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 34 ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து அதை ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதோட டிகிரியும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆட் பண்ணும்போது ரெண்டு அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது லைக் டேர்ம்ஸாக இருந்தால் தான் ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே 4x² இருக்குது, இங்கே 2x² இருக்குது. இந்த ரெண்டையும் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய முடியும்? ஆட் பண்ண முடியும். x² டேம் எத்தனை டேம் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடலாம்? ஆட் பண்ணிடலாம். அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். சிலர் இந்த x² ஆட் பண்ணி ஆட் பண்ணணுமான்னு கேட்பாங்க. அப்படி ஆட் பண்ணக்கூடாது. x² டேம் எத்தனை டேம் இருந்துச்சுனாலும் ஒரே ஒரு தடவை x² மட்டும் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட், ஸோ x²க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் அதோட கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே 4 இருக்குது, அங்கே 2 இருக்குது. 4 + 2 6. ஓகேவா? அதே மாதிரி இப்போது ஒய்யை பார்க்கலாமா, y² பார்க்கலாமா? இங்கே ஒரு 9y² இருக்குது, இங்கே ஒரு 6y² இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ y² காமனாக எழுதிக்கணும். 9ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். 15y². ஓகே, இதுக்கப்புறம் xy டேம் இருக்குது. இங்கே ஒரு 3xy இருக்குது, இங்கே ஒரு -9xy இருக்குது. ஸோ கவனமாக பண்ணணும். ரெண்டுலேயுமே xy இருக்குது. அப்போ xyயை ஒரு தடவை காமனாக எழுதினா போதும். பட் +3 -9, இப்போ ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? ரூல் படி பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க, பெரிய நம்பரோட அடையாளம். அப்போ -6. ஸோ த ஆன்சர் இஸ் 6x² - 6xy plus 15y². So this is the answer for the question 34.
அண்ட் இதோட டிகிரி என்ன, இருக்கிறதுலே எங்கே பவர் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் அதோட டிகிரி. ஸோ இங்கே 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருந்தாலும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலே பெரிய பவர் வந்து 2 தான். ஸோ த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதையும் சேர்த்து எழுதுனா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் 35. இது செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட அதே கொஸ்டின் தான். 3 angles ஆஃப் த ட்ரையாங்கிள் 3:5:4 இருக்குது அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூவே என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் வேல்யூவை நியூமரேட்டரில் எழுதணும். ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 180. 180க்கு ஈக்குவல், 180க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். 1 3 is 3, 4 3s are 12. 4ஐயும் 180யும் 2 வச்சு கேன்சல் பண்ணுங்கள். சின்ன நம்பர் வச்சு கேன்சல் பண்ணுங்கள் போதும். 2 2s are 4, 9 2s are 18, 0. இப்போ 2ஐயும் 90ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 90ஐ 2ஆல் கேன்சல் பண்ணால் 45. 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், அந்த நம்பரோட ஹாஃப், அந்த நம்பரோட பாதி என்னங்கிறது கிடைக்கும். ஸோ 90ல் பாதி 45. இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி எவ்வளோ அப்படின்னா 45 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது என்ன செய்யணும், இந்த 3 போட்ட இடத்துல மட்டும் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். 5 divided by 12 into 180. இப்போ 5ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 12ஐயும் 180ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 2 வச்சு பண்ணுங்கள். 12ல் பாதி 6, 180ல் பாதி 90. நான் 2 வச்சு அப்படி தான் நான் கேன்சல் பண்ணுவேன். மறுபடியும் 6ல் பாதி 3, 90ல் பாதி 45. ஓகே, மறுபடியும் 3 45 மூணாவது டேபிளில் கேன்சல் ஆகும். 1 3 is 3, 1 3 is 3, ரிமைண்டர் 1 வந்துடும், 15 ஆயிரும். 5 3s are 15. இப்போ 15ஐயும் 5ஐயும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 15 கிடச்சிருக்கு, இதை கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25, ரிமைண்டர் 2, 75. ஸோ த செகண்ட் ஆங்கிள் இஸ் 75. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 45 கிடச்சிது, செகண்ட் ஆங்கிள் 75 கிடச்சிது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் நீங்களாவே இப்போ ட்ரை பண்ணுங்கள். 180. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணலாம், அல்லது 12ஐயும் 180யும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 4 is 4, 3 4s are 12. எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணுங்கள். ஸ்டெப்ஸை குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டுன்னு பாருங்கள். 1 3 is 3, 6 3s are 18, 0. ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். ஸோ லாஸ்ட் ஆங்கிள் இஸ் 60. ஸோ த ஆங்கிள்ஸ் ஆர் 45 degree, 75 degree, 60 degree. 45, 75, 60. இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள். 180 வரணும். சப்போஸ் 180 வரல அப்படின்னா, இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வரல அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.